ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुरुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मने निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओमिति एतदक्षरम् उद्गीतम् उपासीत ॐ इति उद्गायति तस्योपव्याख्यानम्। திருப்பியும் கான்டெக்ஸ்ட செட் பண்ணிக்கிறது ஸ்ருதி. ஓமிதி உத்பாசீத அக்ஷரம். அக்ஷரம் ந க்ஷரதி அக்ஷரம். பிரம்மத்துக்கும் அக்ஷரம்னு பெயர், ஓம்காரத்துக்கும் அக்ஷரம்னு பெயர், ஈஸ்வரனுக்கு அக்ஷரம்னு பெயர். இதெல்லாம் மாறாம இருந்துட்டு இருக்கிறது, தேய்மானம் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த ஓம்காரத்தை உபாசிக்கிறதுக்கு இது உபவியாக்கியானம். ஏன் திருப்பி திருப்பியும் சொல்றதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் நேரடியாக ஓம்கார உபாசனைன்னு இல்லாம உத்கீதம் அப்படிங்கிறதுல உபாசி, இப்படியெல்லாம் வெவ்வேறு விஷயத்துல டைவர்ஷன்ஸ் இருந்ததுனால திருப்பியும் ஓம்காரமே இப்போ உபாசியம் அப்படிங்கிறதுல எடுத்துன்னு வர்றது. இதுவும் அதி தெய்வத்தமாகவே தான் பார்க்கறது ஸ்ருதி. தேவர்கள் பற்றிய விஷயம். இங்க தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு ஒரு ஆக்கியாயிக்கா மூலமாக பிரணவத்துக்கு தான் உபாசியத்தன்மை இருக்குங்கிறத திருப்பியும் காண்பிக்கிறது ஸ்ருதி. தேவாவை மிருத்யோஹோ பிப்யதா த்ரயீம் வித்யாம் பிராவிஷன்ஸ்தே சந்தோபிஹி அச்சாதயன் யதேபிஹி அச்சாதயன் தச்சந்தசாம் சந்தஸ்துவம். மிருத்யு கிட்டேந்து பயப்படுறா தேவர்கள். ஏற்கனவே தேவங்கிற பதத்தை இந்திரியங்கள்னு எடுத்துட்டது. இந்த இடத்துல வேத மந்திரங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா அப்படின்னு சொல்றதுனால தேவதைகளையே நேரடியாக தான் எடுத்துட்டு இருக்குன்றது தெரியறது. அதனாலதான் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் வேதத்துல. ஸ்ருதி எந்த சந்தர்ப்பத்துல எதை சொல்லுது. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல பதங்களே வியுத்பத்தி வழியாக அர்த்தம் கொடுக்கறது, வெவ்வேறு அர்த்தம் வரும். தேவர்கள்னா இங்கிலீஷ் மாதிரி இதுதான் கிடையாது. இங்க திவ்ங்கிற தாத்துலேருந்து வர்றதுனால அந்த கான்டெக்ட்ல தேவகானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவா தேவகானா இதுதான், காடுனா இதுதான் அப்படின்னு கிடையாது. பிரம்ம அப்படின்னு சொன்னா
பிரம்மங்கிறதே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. பரம் பிரம்ம, நிர்குணம் பிரம்ம, சகுணம் பிரம்ம இல்லையா? வேதம்ங்கிற பிரம்ம, பிராமணன்ற பிரம்ம, அப்புறம் பத்மஜன் என்கின்ற பிரம்மாவாகிய பிரம்ம, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் கீதா பாஷ்யத்துல பகவான் பிரகிருதியே பிரம்மங்கிறார். தேஷாம் பிரம்ம மகத்யோனிஹி அகம் பீஜப்பத பிதா. அந்த இடத்துல பிரம்மங்கிற பதம் பிரகிருதியை சொல்றது. கான்டெக்ஸ்ட் தான் அதுல நிர்ணயம் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஆத்மானா எதை ஆத்மான்னு சொல்றார்? புத்தி ஆத்மாம்பர், மனச ஆத்மாம்பர், தேகத்த ஆத்மாம்பர், பிரத்திகாத்மாவ ஆத்மாம்பர், பரமாத்மாவ ஆத்மாம்பர். எங்க வேணா இருக்கலாம். என்ன கான்டெக்ட்னு பார்க்கணும். இந்த மாதிரி இங்க தேவாஹா அப்படின்னா இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்? ஏபிஹி சந்தோபிஹி ஆச்சாதயன். எது ஏபிஹி ஆச்சாதயன் ச தச்சந்தசாம் சந்தஸ்துவம். சந்தஸுக்குள்ள, சந்தஸினால் மூடப்பட்டிருப்பதனால் அப்படின்னு சந்தஸுங்கிற அந்த ரிக்குகள்னால தேவதைகள் என்கேப்சுலேட் ஆயிருக்கா. ரிக்கு வழியாக தான் நம்ம தேவதைக்கு ஆக்சஸே நமக்கு இல்லையா? இந்திரன்னா இந்திரன் எப்படி ஆக்சஸ் பண்றது? ஹவு டு ரீச் இந்திரன்? நமக்கும் ஒரு இந்திரனுக்கும் எப்படி கனெக்ஷன் கொண்டு வர்றது? இல்ல சோமனுக்கும் எப்படி கனெக்ஷன்? கதை படிக்கிறது ரைட்டு, பட் சோமன் கிட்டேருந்து நமக்கு தேவையான ஒன்றத்தை வாங்கணும். எப்படி? ரிக்கு மந்திரங்கள் வழியாக தானே அவர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கும் தேவதைகளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் சந்தஸ் வழியாக தான். அதனாலதான் சந்தோபிகி அச்சாதயன் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. தேவாவை மிருத்யோஹோ மாரகாத் பிப்யதா. மிருத்யுனா மாரகன், யமதர்மராஜா. பிப்யதா பயந்துடுத்துகள் தேவதைகள்லாம். கிம் குருவந்த என்ன பண்ணித்துன்னா த்ரயீ வித்யாம் த்ரயீ விஹிதம் கர்ம பிராவிஷன் பிரவிஷ்டவந்தா. மூன்று வித்யைகளாகிய ரிக்யஜுஸ்ஸாமம் என்கின்ற வேத மந்திரங்களில் நுழைந்தன. த்ரயீ வித்யாம் பிராவிஷன்ஸ்தே. சந்தஸ் வேதம் என்ன, இங்க ஸ்ருதி என்ன சொல்லுது? மூன்று வித்யைகளில் நுழைந்தார்கள். அதனால பாஷ்யக்காரர் வித்யைகளில் நுழைந்தார்கள்னா இந்த இடத்துல அவைகளால் சொல்லப்படுகின்ற கர்மாக்களில் நுழைந்தார்கள். ஏன்னா அந்த கர்மா வழியாக தானே ரிக்கு இருக்குன்னா அந்த ரிக்குனால செய்யப்படக்கூடிய கர்மா தான் பிரதானம். வெறும் ஜபம் பண்றதுனால இந்திரனையோ சோமனையோ நம்ம ரீச் பண்றது இல்லை. அதை ஜபம் பண்ற வழக்கமும் கிடையாது. பொதுவாக அது வழி ஹோமம் பண்ணி அந்த கர்மா வழியாக தான் ரீச் பண்றோம். அதனால அந்த கர்மாக்களுக்குள்ள இதெல்லாம் பிரவேசம் பண்ணிட்டான். இந்த கர்மா தான் நம்மள மிருத்யுல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு. வைதிகம் கர்ம பிராரப்தவந்தா இத்தியர்த்தா. வைதிக கர்மாக்களை ஆரம்பிச்சுட்டு தத் மிருத்யோஸ்திராணம் மன்யமானஹா. மிருத்யுவிலிருந்து இந்த வைதிக கர்மா தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சுடுத்தான். அதெல்லாம் கிஞ்ச தே கர்மணி அவியுனுக்தைஹி சந்தோபிஹி மந்திரைஹி ஜபஹோமாதி குர்வந்தः ஆத்மானம் கர்மாந்தரேஷு அச்சாதயன் சாதிதவந்தः. கர்மாக்களுக்குள்ள தன்னை மறைச்சுன்றது. சந்தோபிஹி மந்திரைஹி ஜபஹோமாதிஹி குர்வந்தः. வேத மந்திரங்கள்னால ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி தன்னை கர்மாந்தரேஷு அச்சாதயன் சாதிதவந்தः மறைச்சுன்றது, கவர் பண்ணின்றது.
यस्मात् येभिः मन्त्रैः अच्छादयन् तत् तस्मात् छन्दसां मन्त्राणां छादनात् छन्दस्त्वं प्रसिद्धमेव अतः छन्दसां छन्दस्त्वம். அந்த ஏபிகி மந்திரைஹி இந்த மந்திரங்களினால் ஆச்சாதனம் பண்ணியிருக்கிறதுனால சந்தசன்ற மந்திரங்களுக்கு வேத மந்திரங்களுக்கு சந்தகான்னு பேரே வந்துருக்கு. பிரசித்தமேவங்கிறார் பாஷிகார். தானு தத்ர மிருத்யுஹு யதா மத்ஸ்யமுதகே பரிபஷ்யேத் ஏவம் பர்யபஷ்யத் ரிச்சி சாம்னி யஜுஷி தேனு விதித்வா ஊர்த்வாஹ ரிச்சஹ சாம்னஹ யஜுஷஹ ஸ்வரமேவ பிராவிஷன். இப்போ இந்த மிருத்யு யம தர்மராஜா தேடுறார், எங்கடா இந்த தேவதைகள்லாம் எங்க ஒளிஞ்சின்னு இருக்குன்னு தேடுறார். கண்டுபிடிச்சிட்டார், இங்கதான் இருக்கு. உதகே பரிபஷ்யன் எப்படின்னா தண்ணியில, தெளிவான தண்ணியில, ரொம்ப ஆழம் இல்லாத தண்ணியில மீனை பார்க்கறது எவ்வளவு ஈஸி. இங்கே இங்கேயும் ஓடின்னு இருக்கும் மீன்கள். உதக பரிபஷ்யது மத்ஸ்யம், மத்ஸ்யம்னா மீன். மீனை தெளிவான தண்ணியில பாத்திர முடியும் இல்லையோ, பிடிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி மிருத்யு இங்கேருந்து பார்க்கறாராம், தண்ணியில இந்த தேவர்கள்லாம் எப்படி மீன் மாதிரி இங்கே இங்கேயும் இந்த வேத மந்திரங்கள்ல போய் இது வேணும் அது வேணும்னு ஓடின்னு இருக்கிறது தெரியறதாம். பிடிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டார் அவர். தேனு விதித்வா, உடனே தேவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, யம தர்மா பார்த்துட்டான்ப்பா நம்மள அப்படின்னு. ஊர்த்வாஹா ரிச்சசாம்னோ யஜூஷா, உடனே மேலே எழும்பி வந்துதான் தேவர்கள்லாம். ரிக்கு சாமா யஜுஷ் இந்த கர்மாக்கள்லேருந்து மேலே எழும்பி வந்து ஸ்வரமேவ பிராவிஷன்னு ஸ்வரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிடுதான். ஸ்வரம்னா இங்க ஓம்காரம்தான் அப்படின்னு பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். ஏன்னா உச்ச ஸ்வரத்தினால ஓம்காரம் தானே சொல்லப்படுறது. அத ஆக்சுவலி அடுத்த ரிக்லியே சொல்லிடுது. அக்ஷரம் ஏதது அமிர்தம் அபயம் தத் பிரவிஷ்ய. ஸ்வரகான்றது அக்ஷரம் அமிர்தம்னுலாம் சொல்றது. அதனால பிரணவம் தான் அங்க ஸ்வரம். ஏன்னா மேல தூக்கி சொல்றது ஓம்காரம் தானே. 3 வேதங்கள்லயும் ஓம்காரம் மேலதான் சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனால ஸ்வரம் அப்படிங்கிறது ஓம்காரத்தை குறிக்கிறது. அதனால வேதங்களினுடைய கர்மாக்குனால நமக்கு மிருத்யுவிலிருந்து ரக்ஷ கிடையாது. பிரணவம்ன்ற பரமாத்மால சரணடையும் பொழுதுதான் மிருத்யுவிலிருந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிற தாத்பரியம் இங்க நேரடியாவே ஸ்ருதி சொல்றது. அத தானு தத்ர தேவான் கர்மபரான் மிருத்யு, அந்த மாதிரி தேவர்கள் கர்மாவில் உழன்று கொண்டிருக்கின்ற தேவர்களை மிருத்யு, மிருத்யுவானது யதா லோகே மத்ஸ்யகாதகா, உலகில் மீன் பிடிப்பவன் மத்ஸ்யகாதகா. அந்த காலத்திலேயே 2500 வருஷம் முன்னாடிலாம் கூட இந்த மீன் பிடிக்கிறது எல்லாம் என்னைக்குமே இருந்துதான் இருந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய என்ன வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆச்சாரியாளுடைய எக்ஸாம்பிள்ஸோ சொல்ற விஷயங்களோ பார்த்தோம்னா டைம் தான் ஓடி இருக்கே ஒழிய இன்னைக்கு எப்படியோ அன்னைக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கை இருந்திருக்கு. ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்திருக்கே ஒழிய இவர் இதுல என்ன சொல்ல வர்றாரு, என்ன நடந்தது அந்த காலத்துல அப்படின்னு ஏதாவது யோசிக்கிற மாதிரி இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் சொல்றோம் ஸ்டோன் ஏஜ், அயர்ன் ஏஜ், அந்த ஏஜ் இந்த ஏஜ்ன்னு படிக்கிறோமே ஒழிய ஒரு குறைஞ்சபட்சம் 2000 வருஷம் முன்னாடி தான் இது எழுதியிருக்கு. இவா சொல்ற 800 ஏடிலாம் வெரி வெரி அன்லைக்லி.
ஓகே. ஏன்னா அந்த டயத்துல இருக்கிற மத்த கிரந்தங்கள்ல எதுவுமே இப்பேற்பட்ட ஒரு ஈவெண்ட் நடந்திருந்ததுன்னா இத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கணும். அப்படி ஒண்ணுமே இல்ல. எந்த இதுலயும். ஸோ ஏன்னா 800க்கு அப்புறம்லாம் நெறைய வெல் ரெக்கார்டட் விஷயங்கள்லாம் இருக்கு ஹிஸ்டாரிக்கலி. ஸோ அப்போ வெறும் 50 வருஷம் முன்னாடி தான் பகவத்பாதாள் வந்து இவ்ளோ பெரிய காரியம் நாடு தேசம் முழுக்க பண்ணியிருக்காருன்ற போது, அதனுடைய இம்பாக்ட் அப்ப இம்மீடியட்டா எல்லா விஷயங்கள்லயும் அது தெரிஞ்சிருக்கணும். தெரியல. அதனால பல காரணங்கள்னாலேயே அது ரொம்ப பின்னாடி தான் பார்க்கப்படுறது. முன்ன எப்பயோ ஏன்னா இன்ஃபாக்ட் புராணங்கள்லாம் நெறைய ஆச்சாரியாளனுடைய அந்த திருஷ்டி அப்படியே உபயோகமாறுது. சில புராணங்கள். நான் எல்லா புராணம் சொல்லல. ஆச்சாரியாலே நெறைய புராணங்கள கோட் பண்றார். பட் நெறைய புராணங்கள் அதுக்கப்புறம் இவனோட அந்த அப்ரோச்சே வந்து பல புராணங்கள் எடுத்துக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதெல்லாமே கூட அவருக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்குமோன்னு தோன்றது. அப்போ அத்தன வருஷம் முன்னாடி, நம்மளோட பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல 2500 வருஷம் முன்னாடி இருந்தார் அப்படின்னு தானே எடுத்துக்கிறோம். எக்ஸப்ட் சிங்கேரி பீடம், மத்த 4 பீடங்கள் இப்படிதான் எடுத்துக்கிறது. அத்தன வருஷம் முன்னாடி ஆச்சாரியாளனுடைய காலகட்டங்கள்ல நடக்கின்ற அவர் பேசுற லௌகீக விஷயங்கள் பார்த்தா, கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாணிக்கம் இந்த இதுல தானான்னு தெரியல. அந்த டைமண்ட் மர்ச்சன்ட் வேல்யூ இருக்கிறதுனால தானே வந்து அவனால நன்னா விக்க முடியும்லாம் பேசினாரே. அது பார்க்குறோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்பொழுது, பெருசா கலாச்சாரமா பார்த்தோம்னா, மேசிவ் டிஃபரன்ஸ்லாம் இல்லையே. இப்படியே தான் இருக்கு. எல்லாரும் வேதாந்தம் படிச்சிருந்தாலான்னா, அதுவும் இல்லன்னு பாஷ்யக்காரரே ஒரு இடத்துல சொல்றார். இந்த வித்தியைக்கு கொஞ்சம் பேர் தான் வருவான். அப்படின்ட்டு இப்ப எப்படி இருக்கோ, அதே மாரி தான் எப்பவும் இருக்கும். அப்படிங்கிறாரு அவர். எந்த விஷயம் பெரிய வித்தியாசம் இல்லாம நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, லைஃப் வந்து பெருசா மாறல. மாறுறா மாரி தெரியறதே ஒழிய. இப்பதான் இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மென்ட்ஸ்ன்றது இந்த கொஞ்ச நாள் அந்த விதத்துல வேணா இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு 30 இயர்ஸ், 40 இயர்ஸ்ல. மேபி நமக்கு அடுத்த 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் இருக்கவாளுக்கு சில இந்த மாரி விஷயங்கள்லாம் புரியாதா இருக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள் இப்ப போயின்னு இருக்கிறது. நமக்கு வந்து அவ்வளோ ஒண்ணும் வித்தியாசமா தெரியல அவரோட காலகட்டங்கள்ல இருக்கிற விஷயம் அவரு பேசும்பொழுது. மத்ஸ்ய காதகா மீன் பிடிக்கிறவன் மத்ஸ்யம் உதகே ந அதி கம்பீர. ரொம்ப ஆழம் இல்லாத தண்ணீல இருக்கக்கூடிய மீன பரிபஷ்யேத் பார்த்துடலாம். படிஷோதக ஸ்ராவோபாய சாத்தியம் அந்யமானஹ. ரொம்ப எளிமையாக அந்த மீனை வெளியில எடுத்துடலாம். தங்கிட்ட இருக்கிற வலைகள, அந்த உபகரணங்களால அப்படின்னு அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியறது கிளியரான தண்ணி இருக்கும் பொழுது. ஏவம் பர்யபஷ்யத் திருஷ்டவான் பார்த்துட்டான். மிருத்யுஹு கர்மக்ஷயோபாயேன சாத்யான் தேவான் மேனே இத்யர்த்தः. கர்மக்ஷயம் ஆகிறதுனால இவங்களை வெளியில எடுக்க முடியும். வ அசௌ தேவான் ததர்ஷ இது உச்சதே. யாரு வந்து பார்த்தா ரிச்சி சாம்னி யஜுஷி ரிக்யஜு சாம சம்பந்தி கர்மணி இத்யர்த்தः. தேனு தேவாः வைதிகேன கர்மணா சம்ஸ்கிருதாः शुद्धात्मानः सन्तः மிருத்யோஹோ சிகீர்ஷிதம் விதித்தவந்தः. இந்த தேவர்களுக்கு மிருத்யுவனோட காரியம் புரிஞ்சு போயிடுத்து. மிருத்யு செய்ய விரும்புகிற காரியம் சிகீர்ஷிதம் காரியம் என்ன பண்ணணும் என்கின்ற எண்ணம் இருக்கே மிருத்யுட்ட, அது இவாளுக்கு புரிஞ்சுடுதான். எப்படி புரிஞ்சுதுன்னா பாஷிகாரர் எழுதுறார், வைதிகேன கர்மணா சம்ஸ்கிருதாக சுத்தாத்மானஹா சந்தஹா. வைதிக கர்மாவை விட்டு கொடுக்காம இந்த இடத்துல வைதிக கர்மாவை இங்க ரொம்ப வந்து தப்பா சொல்லலப்பா. அந்த வைதிக கர்மானால
இவா புத்திலாம் சம்ஸ்கிருதம் ஆயிடுதான், சுத்த தன்மை அடைஞ்சிடுது. வைதிக கர்மா இவாளுடைய அந்த கரணத்தை சுத்தப்படுத்திட்டதுனால இவாளுக்கு மிருத்யுவினுடைய அந்த எண்ணம் புரிஞ்சு போயிடுத்து. மிருத்யு என்ன பண்ண பாக்குறாருன்றதும் புரிஞ்சு போயிடுத்து. அப்படி இவாளுக்கு சுத்த திருஷ்டிய சுத்த மனசு வந்துடுத்து, அந்த சக்தி கிடைச்சிடுத்து. எதனால? வைதிக கர்மாவால, வைதிக கர்மாவில் ஈடுபட்டதுனால அப்படின்னு சேர்த்துக்கிறாரு இங்க. இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால இந்த ஒரு கெப்பாசிட்டி வாழ்க்கை வந்துடுது. விதித்வா சதே ஊர்த்வாஹ வியாவிருத்தாக கர்மபியா ரிச்சஸ் சாம்னஹ யஜுஷः ரிக்யஜுஸ் சாம சம்பந்தாத் கர்மணः அபியுத்தாய இத்தியர்த்தா. இதை தெரிஞ்சுட்டு அவள்லாம் வெளியில வந்துடுறா. வெளியில மேல ஊர்த்வாஹா, ஊர்த்வா வியாவிருத்தா, கர்மாவிலிருந்து எப்படி தண்ணியில போகிற மீன் அப்படியே குதிச்சு வெளியில வந்துருமோ அந்த மாதிரி இவாள்லாம் இந்த வைதிக கர்மாலேருந்து புறப்பட்டு வெளியில வராளாம். தேன கர்மணா மிருத்யு பயாம் பயாபகம் பிரதி நிராஷாக தத் அபாஸ்ய அமிர்தாபய குணம் அக்ஷரம் ஸ்வரம் ஸ்வரசப்திதம் பிராவிஷன்னேவ பிரவிஷ்டவந்தா. அந்த கர்மானால் மிருத்யு பயாபகமம் பிரதி நிராஷாக, மிருத்யுவினுடைய பயத்தை நீக்குவதற்கு கர்மாவினால் முடியாது அப்படின்னு நிராசை விட்டது. கர்ம பயத்தை, மிருத்யு பயத்தை கர்மா நீக்காது. மிருத்யு பய அபகமம் பிரதி நிராஷா, லூசிங் ஹோப்ஸ் ஆன் கர்மா பீயிங் effective, capable of இந்த மிருத்யு அபகமம், ரிமூவல் ஆஃப், என்ன சொல்றது, மிருத்யுனா டெத்துன்னு சொல்லக்கூடாதுங்க, இம்பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கர்மாக்களால் மிருத்யு பயத்தை நீக்க முடியாது. அதுல நிராசை இருக்கிறதுனால அமிர்த அபய குணம் அக்ஷரம், அமிர்தத்தன்மையும் அபயம் தருகின்ற தன்மையும் இருக்கக்கூடிய அக்ஷரமாகிய பிரணவத்தை, இங்க ஸ்வரம், ஸ்வரசப்திதம், ஸ்வரம் என்பதால் சொல்லப்பட்ட வஸ்துவை பிராவிஷன்னேவ பிரவிஷ்டவந்தகா, பிரவேசித்தார்கள், நுழைந்தார்கள். இதுலேருந்து எழுந்து வெளில போய் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டான். எதுக்குள்ள? ஸ்வரத்துக்குள்ள. ஸ்வரம்னா என்ன? இதை சொல்றார். ஓம்கார உபாசன பராஹா சம்ருத்தாஹா, ஓம்கார உபாசனையில் நுழைந்து விட்டார்கள் தேவர்கள் அப்படின்னு. ஆனா ஸ்ருதி என்ன சொல்லுது? ஸ்வரமேவ பிராவிஷன்னு. அந்த ஏவதை ஏன் சொல்லுதுன்னா, பாஷிகாரர் ஏவ சப்தா அவதாரணார்த்தா சன்னு சமுச்சய பிரதிஷேதார்த்தா ததுபாசனபராக சம்ருத்தாக இத்தியர்த்தா. ஏன் ஏவன்னா, சமுச்சயம், ஓம்காரமும் இந்த கர்மாக்களோடு சேர்ந்துன்னு அர்த்தம் கிடையாது. ஓங்காரத்தை மட்டும் பிரவேசித்தார்கள். ஏன்னா சமுச்சயம்னு இருக்கே, ஓங்காரத்தையும் சொல்லிண்டு ஓம் சொல்லி கர்மாவை பண்ணா, அப்போ ஓமும் இருக்கு கர்மாவும் இருக்கு, சேர்ந்து அமிர்த அபயத்துவம் கிடைக்குமே அப்படின்னா அப்படி கிடையாது. ஓம்காரம் மட்டுமாக இருக்கும் பொழுதுதான் கிடைக்கும். அது முக்கியம். நைஷ்கர்மியத்துவம் இருக்கணும். இது ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம சித்தாந்தத்துக்கும் மற்ற சோகால்டு வேதாந்த
அவள்லாமுமே ஸ்மார்த்த கர்மா உண்டு. சித்தாந்தத்துல பாரிவிராஜக பரமஹம்ச சந்நியாசிகளுக்கெல்லாம் பொதுவாக கிடையாது. பீட்டாதிபதிகள்ன்றவாளுக்கு லோகத்துக்காக கொடுத்துருக்கே ஒழிய மற்றபடி பிரம்மனிஷ்டை தான். சமுச்சயம்ங்கிற சமுச்சயம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றதுங்கிற அர்த்தம். கீதை படிச்சவாளுக்கு தெரியும் அது. அந்த சமுச்சயம்ங்கிறது என்ன பண்றது, கர்மாவில் கர்த்திருவ அபேட்சை இருக்கிறதுனால அதுல நான் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லாமல் கர்மா பண்ண முடியாது. அந்த கர்த்திருவ புத்தியிலேருந்து நம்மளை எடுத்துட்டு போய் பிரம்ம புத்தியிலேயே நிதித்தியாசனம் பண்ணி நிஷ்டையில கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தானே சித்தாந்தம். அப்போ அந்த நிஷ்டைக்கு இது உதவுறதில்லை, கர்மால இருக்கிற புத்தி. இந்த கர்மால இவன் புத்தி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கர்த்திருவத்தை ஆலம்பிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால இங்க சமுச்சயத்தை சித்தாந்தம் ஒத்துக்கிறது கிடையாது. அதனால இந்த ஏவகாரம்ங்கிறது வந்திருக்கேங்க, ஸ்வரமேவ பிராவிஷன்னு அப்படின்னு. அதனால அந்த ஏவசப்தம் சமுச்சயம் இல்லாமல் அக்ஷரத்தை மட்டும் உபாசிச்சான்றது இங்க தெரியறதுன்னு, அதுக்காக தான் ஏவகாரம் சொல்றார் பாஷ்யர். கதம் புனகா ஸ்வரசப்த வாச்சியத்துவம் அக்ஷரஸ்யேதி. எப்படிப்பா ஸ்வரம்னா நீ அக்ஷர பிரணவம் தான் சொல்ற அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதியே அடுத்த வாக்கியத்துல அதை சொல்றது. யதா யதாவா ரிச்சம் ஆப்னோதி ஓமித்யேவ அதிஸ்வரதி. நேரடியாவே சொல்லிடுது, அக்ஷரம்னு இல்லை ஓம்னே சொல்லிடுது ஸ்ருதி. யதாவா ரிச்சம் ஆப்னோதி ஓமித்யேவ அதிஸ்வரதி ஏவம் சாம ஏவம் யஜுஹு ஏஷ உஸ்வரஹா யத் ஏதத் அக்ஷரம் ஏதத் அமிர்தம் அபயம் தத் பிரவிஷ்ய தேவாக அமிர்தாக அபயாக அபவன். ரிக்காக இருக்கட்டும், சாமமாக இருக்கட்டும், யஜுஷாக இருக்கட்டும், ஓம்னு ஸ்வரித்தமாக தானே சொல்றோம். ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்றோம்னா ஓம் சொல்றோம் இல்லையா, ஓம்னாலே மேலதான் சொல்றோம். சாமத்திலையும் உத்கானம் பண்றது ஓம்னு அவா உத்கானம் தான் பண்றா. அதனால அதுக்கு ஸ்வரம் அப்படின்னே பேர். ஸ்வரம்னா எல்லா ஸ்வரத்துக்கும் ஸ்வரம் தானே சார் பெயர். ஆமா, சங்கீதத்துல 7 ஸ்வரத்துக்கும் ஸ்வரம் தான் பெயர். அதான் முதல்லயே சொன்னேன், அந்த பதம் கான்டெக்ஸ்ட்ல தான் அதுக்கு அர்த்தம். சந்தஸை பத்தி சொல்லும் பொழுது ஸ்வரம்னா 2 அர்த்தத்திலையும் வரலாம். உதாத்த அனுதாத்தம் ஸ்வரித்தம், இதுக்கும் ஸ்வரம்னு பெயர் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பட் மேலே எழுப்பி சொல்றது அப்படிங்கிறத கான்டெக்ட்ல வரும் பொழுது இங்க ஸ்வரம்ங்கிறது, அதுவும் இந்த கான்டெக்ட்ல மந்திரத்துல பிரவேசம் பண்ணித்தா அப்படிங்கிற பொழுது ஸ்வரம்ங்கிறது அக்ஷரத்தை தான் சொல்லுது, தான் கான்டெக்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.